தோல்ல சிவந்த நிற தடிப்புகள் வந்து உண்டாகிறது. அதில அரிப்பு வந்து உண்டாகிறது. சில சமயங்கள்ல 1 மணி நேரம், 2 மணி நேரத்தில அது மறைஞ்சிரும். அதுக்கப்புறமா இன்னொரு இடத்துல வந்து வரும். இதுதான் வந்து நம்ம அர்டிகேரியா இல்ல கானாக்கடி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உதடு மட்டும் வந்து வீங்குறது, கண்கள் வந்து சிவந்து போகுறது, கண்லேருந்து தனித்தனியா வந்து கொட்டுறது, திடீர்னு வந்து தொண்டை பகுதியில ஒரு இறுக்கம் வந்து உண்டாகிறது. இந்த மாதிரியான அறிகுறிகளும் கூட வந்து இருக்கலாம். ஸோ இத தான் வந்து நம்ம அர்டிகேரியா அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். கானாக்கடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இது நம்ம உடம்புல பித்தம் அதிகரிக்கிறதுனால வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு பிரச்சனை. ஸோ இந்த அலர்ஜி எதனால நம்ம உடம்புல வருது அப்படின்னா, யூசுவலா இந்த மாரி அலர்ஜி உண்டாகும் பொழுது நம்ம உடம்புல வந்து ஹிஸ்டமின் அப்படிங்கிறது வந்து சுரக்குது. அந்த ஹிஸ்டமின் தான் இந்த மாதிரியான மாற்றங்கள வந்து உண்டு பண்ணுது. அது மட்டும் இல்லாம ஒரு சில உணவுகளையும் ஹிஸ்டமின் அப்படிங்கிறது வந்து இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த கடல் சார்ந்த உணவுகள், இல்ல வந்து தக்காளி, சுனையுள்ள காய்கறிகள், முட்டை, அசைவ உணவுகள் எல்லாம் வந்து இந்த ஹிஸ்டமின் அப்படிங்கிறது இருக்கு. இந்த ஹிஸ்டமின் வந்து நம்ம உடம்புக்குள்ள போகும்பொழுது, அத நியூட்ரலைஸ் பண்றதுக்கு சில வேதிப்பொருட்கள் நம்ம உடம்புக்குள்ளே வந்து இருக்கும். அதாவது டை அமினோ ஆக்சிடேஸ் ஹிஸ்டமினே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து ஹிஸ்டமினை உடைச்சு நம்ம உடலுக்கு பாதிப்புகளை இல்லாம உண்டாக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு சிலருக்கு செரிமான கோளாறுகள் வந்து இருக்கு. வயிற்று பகுதியில அதிகமான அளவுக்கு பாதிப்புகள் இருக்கு. சின்ன வயதிலே அவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் நெறைய இருக்கு அப்படின்னா, அவங்களுக்கு இந்த என்சைம்ஸ் வந்து ப்ராப்பரா வேலை செய்யாது. அப்போ உணவுல இருக்கக்கூடிய ஹிஸ்டமின வந்து இது உடைச்சு அது உடலுக்கு பாதிப்பு இல்லாத ஒரு பொருளா வந்து மாத்த முடியாது. இந்த காரணங்களால தான் அவங்களுக்கு அலர்ஜி சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து வருது. அனைத்து நோய்களுக்குமான குணம் அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். அழகும் ஆரோக்கியமும்.